ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சட் ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் செயின் போட்டோம் இல்லையா, செகண்ட் லைன் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன், லைட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 2M பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா நீட்டாக வராது, அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடணும். பீட்ஸ் நம்ம இதுவரை போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு உள் பக்கம் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். டூஎம் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப வந்து ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வச்சு போட போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன் போடுறப்போ கொஞ்சம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். லோடு ஸ்டிச் வந்து ஃபுல்லும் போட்டோம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். எல்லா இதுலேயுமே நம்ம 6 பீட்ஸ் போட்டுக்கோம் இல்லையா, இதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். இப்போ லோடு ஸ்டிச் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இங்கே போட்டிருக்கலையே பால் செயின் 2M பீட்ஸ், இதே மெத்தடில் நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 3 லைன் வந்திருக்கலையோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். M பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்ப நம்ம வந்து நீடில் வந்து அது பக்கத்துலேயே போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு 3 பீட்ஸ் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். போடுறது வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, இந்த ஒயரை வந்து 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, 3M பீட்ஸ் போட்டுட்டு சுற்றிலும் சுகர் பீட்ஸ், அதே மாதிரி நான் வந்து எல்லா பக்கம் போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு தள்ளி பாருங்கள், ஸ்லீவை சுற்றிலும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கொடி மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி இதுக்கும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரிக்கு, இந்த ஃப்ளவருக்கும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரிக்கு ஒரு கொடி. இப்போ இதில் சின்னதாக லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம் பீட்ஸால், இந்த லீஃபில் மட்டும். இப்போ நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பீட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து லோடு ஸ்டிச் போட போகிறோம். 3 லைன் போட்டால் போதும். திரும்பவும் நான் 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பீட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து போடணும்.
போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து பீட்ஸ் ஒட்டி எடுக்கலாம். இந்த ஒரு இதில் மட்டும் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு த்ரெட் ஒர்க் போட போகிறேன். த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிங் வச்சு போட்டுக்கலாம். ரிங் வச்சு போடுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ரிங் எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு போடக்கூடிய ரிங் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன், சின்ன சைஸு. இப்போ நம்ம வந்து இந்த ஜாயிண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிங் போட்டு 7 இன்ச் ரிங் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரூ போடுறதுக்குள்ளேயே அது வந்து மேல் பக்கம் வைக்கணும். த்ரெட் போடுறப்போ இந்த ரிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் வந்து ஜாயிண்ட்டு பிரிக்காமலே வந்து சும்மா கைட்டு கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து நான் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷார்ப் இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது பக்கம் கீழ் பக்கமாகவே இறங்கி வரணும். த்ரெட் வந்து ரொம்ப டைட் போடாதீங்க. எல்லாமே ஒரே அளவில் வரணும். இப்போ நம்ம இதில் த்ரெட் ஒர்க் போட்டோம். போட்டுட்டு இங்கே ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இதில் ஒரு லீஃபு, இப்போ இங்கே ஒரு லீஃப். இந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, இதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இதை சுற்றி நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸ் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா லீஃப்க்கும் பீட்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா 3 இன்ச்சுக்கு மேலே, அதுலேயும் நம்ம பீட்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கொடியில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த கொடி போட்டிருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம வந்து லீஃப் பீட்ஸால் லீஃப் போட்டுக்கலாம். செவன் பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு மேலே வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போடணும்.
இதில் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அங்கங்கே போட்டுக்கலாம். ஒவ்வொரு கொடியிலையும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து நம்ம டிசைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ மேல் பகுதியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட இந்த ஓரப்பகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு. இப்போ ஸ்லீவோட இடது பக்கத்தில் ஃபஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வலது பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். இப்போ இது உள்ளே வந்து நீடில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைனில் போட்டுட்டு செகண்ட் லைனில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது லைனில் வந்து நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டு இதில் எடுத்துடணும். கிராஸ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா சின்னதாக, இப்போ இதிலேருந்து நம்ம வந்து கிராஸ் லைனில் எடுத்துட்டோம். இப்போ சின்ன சின்ன லைனில் வந்து நம்ம போட்டுக்கலாம், பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நீடில் இதிலிருந்து இந்த லைனில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பீட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போடுறப்பவே நம்ம இந்த இதில் பாக்ஸில் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸ்க்கும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரீ பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் நம்ம போட்டுடலாம். நெக் டிசைன் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவோட பார்டர் லைன் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் 2M பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் லோடு ஸ்டிச்சு, திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு 2M பீட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அங்கங்கே ஒரு 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, ஃபுல்லுமே நெக் ஃபுல்லுமே போட்டிருக்கோம். பாருங்க, ஸ்லீவோட ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. அங்கங்கே பீட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.